புனிதமிக்க ரமலான் மாதம் மிக அருகாமையில் நெருங்கி வந்துருச்சு. அதை நினைக்க போகும்போது ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா மகிழ்ச்சியாக இருக்குது. காரணம், ரமலான் மாதம் இபாதத்தை செய்யக்கூடிய மாதம். ஆனா நம்முடைய வாலிபர்களுடைய நிலையில சிந்திச்சு பார்க்க போகும்போது அச்சமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. காரணம், கடந்த சில வருடங்களாக வாலிபர்கள் ரமலான் மாசத்துல பெற்றோர்களிடம் இரவு நேரங்கள்ல இபாதத்துக்காக பள்ளிவாசலுக்கு நாங்க போறோம் என்று சொல்லிவிட்டு பள்ளிவாசல்ல போய் இபாதத்தை செய்யாம அதிவேகமாக செல்லக்கூடிய தங்களுடைய இருசக்கர வாகனங்களை எடுத்துக்கிட்டு சக நண்பர்களோடு ரேஸ் பந்தயம் நடத்துறாங்க. சில போது இந்த பந்தயம் ஊருக்குள்ள என்பதை தாண்டி 20-30 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய பக்கத்து ஊர்கள் வரைக்கும் போறாங்க. இன்னும் குறிப்பாக சொன்னா சமீப காலமா ஒரு சில வருடங்களாக முக்கியமான இஸ்லாமிய ஊர்களில் சகரு உணவு ஏற்பாடு செஞ்சு நல்ல அறுசுவை உணவு தயாரித்து யார் வேணுமென்றாலும் சாப்பிடலாம் என்று கட்டுப்பாடு இல்லாமல் அனுமதிக்கிறாங்க. இதனால 40 மைலுக்கு அப்பால் உள்ள ஊருக்கு வாலிபர்கள் தங்கள் நண்பர்களோடு இருசக்கர வாகனத்துல அதிவேகமாக போகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. அப்படி போகும்போது விபத்துக்கள் நிகழ்ந்து அந்த இடத்திலேயே உயிர்கள் பறிகொள்ளப்பட்டிருக்கு. குறிப்பா ராமநாதபுரம் மாவட்டம், தஞ்சை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம் போன்ற இடங்கள்ல இது போன்ற நிகழ்வுகள் கடந்த வருடங்கள் நடந்தது. அந்த குழந்தைகள், அந்த பிள்ளைகளை பறிகொடுத்த 18 வயது வாலிபன், 20 வயது வாலிபனை பறிகொடுத்த அந்த தாயின் தந்தையின் கதறக்கூடிய கதறலை பார்த்தா நம்மளால தாங்கவே முடியாது. காலமெல்லாம் வளர்த்து ஆளாக்கி நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய அந்த தாய் தகப்பர்களுக்கு புனிதமான ரமலான் மாசத்துல இப்படி ஒரு சோகமான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி மாறாத வடுவை முன்ன ஏற்படுத்துறாங்க. தயவு செய்து இது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடாது. அதனால இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இந்த ரமலான்ல பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் நடந்து கொள்ளணும். தங்களுடைய பிள்ளைகள் இரவு காலங்கள்ல பள்ளிவாசல்களுக்கு இபாதத்துக்கு தான் போறாங்களா என்பதை உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும். குறிப்பாக ரமலானுடைய இரவு காலங்கள்ல இந்த வாகனங்கள் அதிவேகமாக செல்லுகிற இந்த வாகனங்களை எடுத்துக்கிட்டு போறதுக்கு ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. குறிப்பாக நம்முடைய தமிழகத்தினுடைய காவல்துறை கூட பரவலாக ஒரு அவேர்னஸ் செய்தி கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு பெற்றோரும், ஒவ்வொரு மஹல்லாவை சார்ந்த பொறுப்பாளர்களும் இந்த ரமலான்ல தங்களுடைய மஹல்லாவில் இருக்கக்கூடிய இந்த வாலிபர்கள் இது போன்ற காரியங்களில் ஈடுபடாமல் இருப்பதற்காக ஆலிம் உலமாக்களை கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மார்க்க விளக்கங்களை சொல்லி இது போன்ற சம்பவங்கள், அசம்பாவிதங்கள் நடக்காமல் தடுப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஆகவே இதன் மூலமாக நம்ம சொல்ற செய்தி, இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் அப்படிப்பட்ட எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது. முழுக்க வாலிபர்கள் அல்லாஹ்வுடைய இபாதத்தில் மூழ்கி இருக்கணும். அதற்காக பெற்றோர்கள் கவனமாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம்.